சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இருக்கீங்களா கேப்டன் GPM சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா பேடிஎம் சம்மந்தமாக தான். பேடிஎம் வந்து பெரும்பாலும் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இப்போதைக்கு பேடிஎத்தில் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது, இல்லை பேடிஎத்தில் வந்து பல டிஷ் டிவி, கரண்ட் பில்லு, மற்ற ஏதாவது ஒரு ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ் கூட இப்போ வந்து பேடிஎம்மில் தான் அதிகமாக பண்ணுறாங்க. மொபைலில் வந்து பெரும்பாலும் வந்து எல்லாம் நெட் யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக பேடிஎம்முடைய ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது இல்லாமல் பேடிஎம் பேங்க் வேறு கொடுத்துருக்காங்க, பேடிஎம் ATM கூட கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் வந்து அதுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதனால் வந்து என்ன அப்படின்னா பேடிஎத்தில் வந்து பெரும்பாலும் அதிகமாக வாலெட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டோட பைசா வந்து வாலெட்டில் பிடிச்சிருக்கோம், தேவைப்படும் போது நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி, இல்லை டைரெக்டாக கூட நம்ம பேங்க்லேருந்து கூட எடுத்துக்கலாம். இப்போ டைரெக்டாக பேங்க்கில் எடுக்கிறதுக்கு பதிலாக வாலெட்டில் போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா திரும்ப நம்ம வந்து நெட் பேங்கிங் போய் யூஸ் பண்ணுற தேவையில்லாமல் இருக்கும். அதுக்காக பெரும்பாலும் நம்ம வந்து வாலெட் யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாலெட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய கேஒய்சி என்னன்னா உங்களோட ஆதார் அந்த மாதிரி இதெல்லாம் தகவலாம் கொடுக்காட்டி நீங்கள் வந்து பேடிஎம் வாலெட் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம பேடிஎத்தில் வந்து கேஒய்சி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ₹200 கேஷ்பேக் கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம பேடிஎத்தை ஓப்பன் பண்ணுறோம். பேடிஎத்தை ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள், பேடிஎத்தில் வந்து UPI இது இருக்குது, இங்கே பாருங்க கேஒய்சி இருக்குது, மற்றபடி ரொம்ப எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்த்தா தெரியும். சரி, இப்போ நான் பாஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பாஸ்புக் அதான் நம்மளுடைய வாலெட். இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்க, இங்கேயே ஒரு எல்லோ சிம்பிளில் ஒரு இது கொடுத்துருக்காங்க, கெட் யுவர் KYC கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் இப்போ இது ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ₹200 கேஷ்பேக் கொடுக்குறா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பேடிஎம் பேங்க் இது உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஸ்பெஷல் ஆஃபர் கேஷ்பேக்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுறோம். என்டர் யுவர் 12 டிஜிட் ஆதார் நம்பர். ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பர் கேட்குறாங்க. இப்போ நம்மளுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணுவோம். என்டர் யுவர் நேம், ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அப்புறம் கீழே இங்கே பாருங்கள் அக்செப்ட் இருக்குல்ல, இதை டிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். சரி, இப்போ நம்ம வந்து ஆதார் நம்பரை என்டர் பண்ணுவோம். ஆதார் நம்பர் கொடுத்துட்டோம், பேர் கொடுத்துட்டோம், அக்செப்ட் கொடுக்குறோம், ப்ரொசீட் பண்ணுறோம். இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். OTP நமக்கு வந்துருச்சு. OTP நம்ம என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணுறோம். உங்கள் ஆதாரில் நீங்கள் வந்து மொபைல் நம்பர் ஆட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா இது நடக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கும். நீங்கள் எந்த ஃபோட்டோ கொடுத்தீங்க அது உங்களுடைய பேர், அந்த இது எல்லாமே டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கும். பார்த்துக்குங்க, இது கரெக்ட் தானா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சின்ன இது, நீங்கள் கல்யாணம் ஆனவங்களா, கல்யாணம் பண்ணாங்களா, அன்மேரிடு, அதர்ஸ் அப்படின்ட்டுருக்கு. அதை நீங்கள் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கங்க. நான் மேரிட் கிளிக் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து இதை பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அதையும் கேட்டிருக்காங்க. நான் அதர்ஸ் கொடுத்துட்டேன். அப்புறம் ஃபாதர் நேமு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, மதர் நேமு ஃபஸ்ட் லாஸ்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பேன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா, பேன் கார்டு நம்பர் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி இருந்துச்சுன்னா பேன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கங்க. கீழே இது டிக் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நான் இப்போ இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் இது ஓகே பண்ணியாச்சு. இப்போ பார்த்துன்னு தெரிஞ்சுக்கும். உங்கள் பேர் இல்லை, ஃபாதர் நேம் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு, மதர் நேம் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு. அப்புறம் பேன் கார்டு இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். பேன் கார்டு இல்லைன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எஸ்ஸில் இருக்குது. இந்த டிக் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம எந்த அக்கௌண்ட் இருக்குதோ அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு காமிக்குது. இல்லை நீங்கள் வேறு எதுவும் அக்கௌண்ட் ஆட் பண்ணனா கூட இங்கே லிங்க் அனதர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு வந்து உங்களுடைய பேடிஎம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபைட் ஆகிறதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அவங்க வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு 24 ஹவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு வந்து மெசேஜ் ரிசீவ் ஆயிரும். அதோட நம்மளுடைய பேடிஎம் KYC வெரிஃபைட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரிஃபை பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ₹200 கேஷ்பேக் கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் இதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பயம் இல்லாமல் பேடிஎத்தோட வாலெட்டும் நீங்கள் பேடிஎம் பேங்க்கு எல்லாமே நீங்கள் இது மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயன்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், யாராவது உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படலாம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.